எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. லக்ஷ்மி கடாட்சம் அத்துணை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக அனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். இப்போ நவராத்திரி வருது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும். இது நான் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன், நல்லா உழைக்கிறேன், ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம். சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும், அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் ஆன்சர் ஷீட் கிடைக்கக்கூடிய நேரம். இதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது, எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம். செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாளை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதீத லாபம் கிடைக்க போகுது. இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை, அதாவது துர்கை, சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார். அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த பதிவோடைய நோக்கமே என்னன்னா, நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும், குபேரனாகணும், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும், உங்கள் வீட்டில் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கணும், தெய்வம் வாசம் செய்யணும். மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல், குழப்பமே இல்லாமல் அம்பாள் அந்த இடத்துல வீற்றிருக்கணும். அதற்கான பதிவு தான் இது. நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 1 இயரில் அந்த பலன் கிடைக்கும். 1 வருஷம் நான் எழுதித்தரேன், நம்பி செஞ்சு பாருங்க, குறித்து வச்சுக்கோங்க. 1 இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும், அதுதான் ஒரு விஷயம். செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்பம், அக்டோபர் 2 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம். அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மூல மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம். அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம், நான் சொல்கிற யந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன். இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன். 1 வருஷம் உங்கள் லைஃப்பில் கடுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது, லக்ஷ்மி கிட்ட ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தொடர்ந்து இருக்கணும், அவ்வளவுதான். அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும், சந்தோஷம் பெருகியிருக்கும், வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம், நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா. ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க. நம்பிக்கையோடு வாங்க. ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க, நல்லதே நடக்கும். தொட்டதெல்லாம் தூள் பறக்கக்கூடிய காலத்திற்குள் வருகிறார்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த பார்த்திங்கன்னா என்றைக்குமே இந்த தில்லு அப்படிங்கிறது மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பந்தயம் கட்டினா மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். பந்தயம் ஜெயிப்போம், பந்தயம் கட்டுறா பார்த்துப்போம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறது மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் மீனத்துடைய பெரிய ஒரு டிப்ஸ், ஒரு பெரிய அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹை லெவலில் கொடுக்குற ஒரு அருமையான விஷயம். அப்படிப்பட்ட அந்த மீனத்திற்கு 3 சக்திகளுடைய துணை இப்போ கிடைக்க போகுது. மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. மனுஷனுடைய துணை கிடைக்குதோ இல்லையோ 3 சக்தியோட துணை கிடைச்சா போதும், எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுப்பிடலாம். அப்படிப்பட்ட அற்புதமான தருணம் தான் இப்போ நவராத்திரி நடக்குது. இந்த நவராத்திரியில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் செய்வோமே. நவராத்திரியில் இப்போ ஒரு நாள், இந்த அக்டோபர் 2க்குள்ளே ஒரு நாளை முடிவு பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் இதான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம முடிவு பண்ணி இறங்குறோம், இலக்கை அடையிறோம். இது ஒரு கோல் டைம். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு மட்டும் ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு நாளை முடிவு பண்ணிவிட்டு அந்த நாளில் காலையில் பிள்ளையாருக்கிட்ட போய் ஒரு வணக்கத்தை போடுறோம். பிள்ளையாருப்பா, இந்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும். நான் இந்த விஷயத்து மேலே ஆசை வந்துருச்சு, ஆசைப்பட்டுட்டான் சார், இந்த ஆள் நடக்கணும் அப்படி வேண்டுங்க பிள்ளையார்கிட்ட. பிள்ளையாருப்பா, உன் பிள்ளை ஆசைப்பட்டுட்டேன், எப்படியாவது நடத்தி கொடு. வாக்கை கொடுத்துட்டேன், எப்படியாவது நடத்தி கொடு. அப்படி பிள்ளையார்கிட்ட கேளுங்க. ஒரு நாள் காலையில் பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு அச்சு வெல்லத்தை வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு பிள்ளையார்ட்ட ஒரு சங்கல்பம், உறுதிமொழி எடுத்துங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கணும் பிள்ளையாரப்பா, இந்த வருஷத்தில் அடுத்த நவராத்திரியில் ஆரம்பிக்கும் போதே எனக்கு இது நடந்துடணும், நான் உன்னை நம்பி இறங்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அன்றைய தினத்திலேயே சாயந்தரம் துர்க்கையோடைய காயத்ரி 108 தடவை சொல்லுங்கள். சாதாரணமாக வீட்டில் 108 தடவை அன்றைய தினத்தில் உங்கள் சாமி ரூமில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. சாமி விளக்கு ஏற்றிட்டு 108 தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சரஸ்வதியோடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுக்குரிய லக்ஷ்மி மீனலக்ஷ்மி, மீனத்திற்கு உரிய லக்ஷ்மி யார் அப்படின்னு கேட்டால் குபேர லக்ஷ்மி. குபேர லக்ஷ்மியை வணங்குங்க. அதாவது ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய லக்ஷ்மி தான். அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியை வணங்குங்க. மீனத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஐஸ்வர்ய லக்ஷ்மியை அந்த ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக அப்படின்னு மீனத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் அதே இடத்துல 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அம்பாளுக்கு ஒரு பாயசம் நிவேதியம் பண்ணுங்கள். ஒரு பாயசம், நல்ல பைத்தம்பருப்பு பாயசம்னு சொல்லுவாள். அந்த பைத்தம்பருப்பு பாயசத்தை வச்சு நிவேதியம் பண்ணி ஆரத்தி எடுத்துருங்க. ஆரத்தினா தூப தீபங்கள் காட்டி கற்பூர ஆரத்தி எடுங்க. எடுத்து அம்பாளை வணங்குங்க. அன்றைய தினத்தில் உங்கள் யூடியூப்பில் போட்டு மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஓட விட்டு, நீங்களும் முடிஞ்சால் படிங்க, இல்லைனா ஓட விடுங்க யூடியூப்பில். கண்டிப்பாக இதை கேளுங்க. முடிச்சதுக்கு பிறகு என் சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியை உங்கள் வீட்டில் 1 மணி நேரம் நீங்கள் வழிபாடு பண்ணணும். 1008 தடவை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 1008 டைம்ஸ் ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு மன அமைதி கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். நீங்கள் பட்டைய கலப்புவீங்க. பணம்னு எங்கே ஆசைப்பட்டீங்களோ ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு நடந்தே தீரும். முதல்ல வீடு கட்டுற கனவு, ஆசைப்பட்ட விஷயத்தில் அதை சக்ஸஸ் பண்ணுறது, வாகனம் ஹைஃபைல வாகனம் வாங்கிறது, வாழ்க்கையில் ஒரு வளம் வரக்கூடிய அற்புதமான தருணத்தை அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி கொடுக்க போகிறா. என் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மீனராசிக்காரர்களே, இதை வியாழக்கிழமை செஞ்சு பாருங்கள். 1008 டைம்ஸ் ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நமக. அவ்வளோதான். அப்புறம் இந்த ஒரே வருஷத்தில் நீங்கள் என்ன பிள்ளையாட்ட சொன்னீங்களோ அது நடந்துடும். இதை மட்டும் ஒரு கோலாக எடுத்து செஞ்சு பாருங்கள். எவ்வளோதோ பரிகாரம் பண்ணியிருக்கிறோம், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில். பொற்கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
நாராயணி பீடம் போயிட்டு வாங்க. அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூரம் போயிட்டு வந்திருக்கலாம், இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த லக்ஷ்மி, அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அவசியம் நீங்கள் இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே, உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க. பொற்கோவிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு, அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சக்தியம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வளத்தை கொடுக்க போகிறாள். அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீ சக்கர எந்திரம்னு பேர். உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குன்னு பாருங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீ சக்கர எந்திரம் இப்போல்லாம் மேக்ஸிமம் கையில் போடுறது இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது. அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரம். ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க, செப்பு தகுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க. ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்க. ஃப்ரேம் மட்டும் போடணும், கண்ணாடி இருக்கக்கூடாது. அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுவிட்டால் அதோட பவர் இருக்காது. அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா, உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா. உங்கள் வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை, மிகப்பெரிய லட்சியத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள். நம்புங்க. நாராயணி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க, ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்க, எல்லாம் நல்லா இருக்க போறீங்க, நல்லது நடக்கும். ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும். முதல் செய்தி, நம்ம மனசில் தர்மம் இருக்கணும். நம்ம மனசில் தர்மம் இருக்கணும். இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும். நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும், பணம் நம்ம வீட்டில் தங்கணும், பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும், நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும், நம்மளும் வாங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும், நாம் நல்லா படிக்கணும், நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடையணும், பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் தர்மம் இருக்கணும். தர்மம்னா என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ, வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும். நாம் நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும். அப்போ மன தர்மம்ங்கிறது நல்லதை பார்க்கறது. அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக கூட இருக்கலாம், அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம், அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம். நாம தப்பு பண்ணக்கூடாது, நாம தப்பு பண்ணக்கூடாது. யாரு தப்பு பண்ணா என்ன, தப்புன்னா என்ன, ஒருத்தவங்க மனசை நோகடிக்காம இருக்கிறது. தர்மம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப ஞானம் ஏற்படும். தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள். அப்ப சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ரி ஆயிடுறா. இந்த சரஸ்வதி உள்ள வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம், லக்ஷ்மி தானா வந்துருவா. சரஸ்வதி வராம லக்ஷ்மி வரவே மாட்டா. அப்ப தர்மம் பண்ணணும், தர்ம சிந்தனை இருக்கணும். தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம நிறைய படிக்கணும். நல்ல எண்ணம்னு சொல்லுவா. நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு யூடியூப் இருக்கு, போட்டு ஓட விடுங்கோ. என்ன மந்திரம் நினைக்கிறீங்களோ, இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா, துர்கா மந்திரம், சரஸ்வதி மந்திரம்,
போட்டு ஓட விடுங்கோ. நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்கோ. படிக்க 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 என்னென்னா நமக்குள்ளே நல்ல எண்ணம் தானாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுத்து. ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி. மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா? நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும். சார் நான் முடிப்பேன் சார், நான் செய்வேன் சார். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும், நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினச்சாலும், நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினச்சாலும், உங்கள் ஜாதகத்தில் அந்த எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது. ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்தில் வராது. அப்போ உங்கள் மனசில் ஒன்று தோணிருக்கு அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். இல்லாத ஒன்று உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறான்னா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்குது. மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறான்னா அவன் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும். புரிகிறதா? ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த வைராக்கியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவா. நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்ணுறது வைராக்கியம்தான். நான் ஜெயிப்பேன் சார், நான் என் முடிவில் விடமாட்டேன், என் கொள்கையில் விடமாட்டேன், எனக்குன்னு நான் ஒரு ஒப்பீனியன்ட் வச்சுருக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன், என் இலக்கை அடைஞ்சிட்டு தான். அதுதான் சொல்லுவேன். சுவாமிகிட்ட வணங்கும்போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா. அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை. ஒரு கோவிலுக்கு போனோம், திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல அடன்னு தான் நம்ம கேட்கணும். அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை. அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும். 10 கோரிக்கை வச்சா அவர் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ நம்ம வைராக்கியம் இல்லை. கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை. கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை. 1 by 1 ஆகி 10 கோல் இருக்கும் நமக்கு. அதில் எதை முதல்ல சுவாமிகிட்ட வைக்கிறோம்? வைராக்கியம். அதான். அப்போ வைராக்கியம் முடிவாயிட்டுனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவாள். லக்ஷ்மி வந்துட்டானா துர்க்கை ஜெயத்தை கொடுத்துருவாள், வெற்றியை கொடுத்துருவாள். சகோதரர்களே, நண்பர்களே, இந்த 3 சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம். இந்த 3 சக்திகளும் உங்களை ஆளக்கூடிய நேரம். உங்கள் ஆளுமை நிச்சயமாக வளரக்கூடிய நேரம். வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெற போறீங்க. நிச்சயம் கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. 1 வருஷ காலம் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லதை செய்வாள் அபிராமி, நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி.